10th இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு 3ல் நம்ம என்ன பார்க்கணுன்னா சினானிம்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்டிசிபேட் ஃபஸ்ட் ஒன், அதோட ஆன்சர் என்ன? ஃபோர்சி. அடுத்து என்ன? கேஸ். கேஸோட ஆன்சர் என்ன? ஸ்டேர். அடுத்து ஹிஸ்டாரிக்கல், அதோடது எமோஷ்னல். அடுத்த 3 என்னென்னா ஆண்டனம்ஸ். ஆண்டனம்ஸில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? அசெண்டிங். அசெண்டிங்க்கு என்னது? டிசெண்டிங். அடுத்தது அஃப்ளூயண்ட். அஃப்ளூயண்ட்டுக்கு என்ன? புவர். அடுத்து ஸ்ட்ரேஞ்ச். ஸ்ட்ரேஞ்சுக்கு யூஷுவல். ஸோ இது 3 ஆயிடுது. அடுத்தது சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் எஸ்கிமோ. எஸ்கிமோட ப்ளூரல் என்ன? எஸ்கிமோ. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆடிங் த ரைட் சஃபிக்ஸ். எதுக்கு? சைல்டு. சைல்டுக்கு என்ன வரும்? சைல்டுஹுட். ஓகேங்களா? அடுத்தது இந்த அப்ரிவியேஷன் பார்க்க போகிறோம் நம்ம. ஏஏசி இதோட அப்ரிவியேஷன் ஃபுல் ஃபார்ம் என்ன? அர்குமெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் அப்ராப்ரியேட் ஃப்ரேசல் verb given below. ஐ நெவர் டேஷ் இன் த ஜிம். அப்போ என்ன வரணும்? ஒர்க் அவுட். ஐ நெவர் ஒர்க் அவுட் இன் த ஜிம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? பேர் வாட்ச். இதுக்கு என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் டு பேர். வாட்சோட பேர் என்ன வரும்? வாட்ச்மேன். ஓகே. fill in the blank with the most appropriate preposition. The young seagull was alone dash his ledge. அப்போ இதில் என்ன வரும்? alone on his ledge. அடுத்தது என்னன்னாக்க அப்ராப்ரியேட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சிவா டேஷ் அட்டெண்ட் ப்ராக்கெட்டில், அதுக்கு என்னவோ அது கரெக்டாக எழுதணும். மியூசிக் கிளாஸ் ரெகுலர்லி. சிவா அட்டென்ஸ். இதில் அட்டென்ஸ் தான் வரணும். ஓகேவா? அடுத்தது இதில் என்ன கேட்டிருக்காங்க? லிங்கர். இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதக்கூடிய என்ன ப்ராப்பரான கன்ஜங்ஷன் வேர்டு என்னன்னு கேட்குறாங்க. கால் மீ டேஷ் யூ நீட் மணி இன் கேஸ். கால் மீ இன் கேஸ் யூ நீட் மணி. அதுதான் லிங்கர். இதில் அடுத்து செக்ஷன் 3ல் கிராமர் போர்ஷன் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். என்ன கொடுத்துருக்காங்க? ஹீ செட் ஐ ஹவ் பாட் 5 ஆப்பிள்ஸ் ஃப்ரம் த ஷாப். ஹீ செட் என்னவா மாதிரி இருக்குது? டோல்டு. ஹீ டோல்டு. ரெண்டுத்து கன்ஜெக்ஷன் என்ன வரணும்? தட். ஹீ டோல்டு தட். ஐ யாரை பற்றி? ஹீ. அதனால் ஹீ ஹேவ் என்னவா மாதிரி இருக்குது? ஹேட். ஹீ ஹேட் பாட் 5 ஆப்பிள்ஸ் ஃப்ரம் த ஷாப். He told that he had bought 5 apples from the shop. அடுத்தது வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி எழுதணும். Have you invited Raman to the party? Have என்னவா மாதிரி இருக்குது? Has Raman been invited to the party by you? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? பங்க்சுவேஷன். இதில் வந்து கோட்ஸ் போட்டுட்டு எப்பயுமே ஃபஸ்ட்டு லெட்டர் கேப்ஸில் வரணும். Do you know the symptoms? Do you know the symptoms? கொஸ்டின். அதனால் கொஸ்டின் மார்க். அந்த கோட்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆஸ்க்டு ஸ்மித். ஸ்மித் வந்து பேர் இருக்கிறதுனால கேப்ஸில் எழுதுங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றணும். ஹீ ஃபாலோட் வாட் ஐ சஜஸ்டட். இதை எப்படி மாற்றலைன்னா ஹீ ஃபாலோட் மை சஜஷன்ஸ். அடுத்தது பாருங்கள், ரீஅரேஞ்ச் வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் டு மேக் த மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். இந்த ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர் பாருங்கள். ஹீ ஹேட் மேட் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். பியோடது முலன் ஹர்ட் திஸ் ஃப்ரம் இன்சைட் ஹர் டென்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 44 பாருங்கள். ஐடென்டிஃபை த எரர் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்ட் ரீரைட் தம் கரெக்ட்லி. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். எர்த் கோஸ் ரவுண்ட் த சன். ரவுண்டு வரக்கூடாது, அங்கே என்ன வரணும்? அரவுண்ட். செகண்ட், இட் போர்ட் அவுட் சைட் நவ். போர்டு தான் எரர் அங்கே. அதுக்கு பதில் என்ன வரணும்? இட் இஸ் போரிங் அவுட் சைட் நவ். ஐ கேன் பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரல். கேன் வரக்கூடாது, அங்கே என்ன வரணும்? ஐ வில் பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரல். அடுத்தது ஹர் கசின்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஷீ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங். இந்த இடத்துல ஷீ பக்கத்தில் ஈஸ் இருக்குல்ல, ஈஸ் வரக்கூடாது, அந்த இடத்துல என்ன வரணும்? ஆர் வரணும். அடுத்தது பாருங்கள். ஆஸ் வி வேர் லேட் ஸோ வி அப்பாலஜைஸ்டு. அந்த இடத்துல ஸோ வரக்கூடாது, அது இல்லாமல் ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி எழுதுங்க. ஆஸ் வி வேர் லேட் வி அப்பாலஜைஸ்ட். ஓகே.